திடீர்னு ஏற்படுற பிரச்சனை இல்லை. ஆனால் இது அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு நோயாளிக்கு தெரியாமல் அவரை கடத்திட்டு போயிட்டு அவருடைய கிட்னியை வந்து அவர் தெரியாமல் எடுத்து அது திருப்பி. இப்போ அந்த அடிப்படையில் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து மாநில அரசுக்கு. அந்த பதில் ஒரு ஏழை மக்களுடைய கிட்னியை வந்து வாங்கி அவங்க வந்து ரொம்ப குறைந்த விலைக்கு அதை வாங்கி போட்டு சென்னையில் வந்து வில்லிவாக்கத்துக்கு பேரே கிட்னி வாக்கணும்னு வந்துச்சு. ஏன்னா சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் தங்களுடைய கிட்னியை வந்து விற்பனை செய்த ஒரு மோசமான இது வந்து ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர். தமிழ்நாட்டில் ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர். இது தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்கிறது. அதில் மருத்துவத்துறையில் நேர்மையான ஒரு போக்கு இல்லாத இதை பார்க்குறோம். அப்போ வந்து இந்த நேர்மையற்ற செயல்பாடு வெளிநாட்டினர் எளிதாக வந்து இங்கே உறுப்புகளை பெற முடியாது இந்த சட்டம் வந்த பிறகு. அதனால் வந்து வெளிநாட்டிலேருந்து டூரிஸ்ட் வராங்கன்னா அந்த உறுப்பு மாற்று பெறுவதற்காக தான் வர்றாங்கன்ற வாங்க. இந்தியாவில் மருத்துவங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு ஒரு முறையாக இருக்குது, பணக்காரில் ஒரு முறையாக இருக்குது. பணக்காரில் எல்லா விதமான சிகிச்சை முறைகள் கிடைக்கிது. இன்றைக்கி வந்து கிராமப்புறங்களில் கடுமையான வறுமை வந்து தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்கள் குறைக்கப்பட்டு எதுக்கு அவரை வந்து இலவச அரிசி திட்டம் வச்சுருக்கீங்க ரேஷன் கார்டு வச்சுக்கிட்டு? அப்போ இன்றைக்கி அது வந்து யாருக்காக? வறுமையில் உள்ளவங்களுக்காக தான். அப்போ ஒரு பக்கம் வறுமையை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டோட மருத்துவத்துறையை நாம் வந்து இன்றைய உள்ள காலகட்டத்தில் மற்ற மாநிலங்களும் ஒப்பிடணும். அதை வந்து அப்படி ஈஸியாக ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. எந்த ஒரு காரணம் கொண்டும் நம்ம வந்து மணிப்பூரோடையோ அஸ்ஸாமோடையோ மற்ற சிறிய மாநிலங்களும் ஒப்பிட்டு அரசு மருத்துவமனையில் எந்த சிகிச்சையோ பரிசோதனை இலவசமாக இருக்கக்கூடாது என்பது உண்மை. பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகுது. வலுவான பொது சுகாதாரத்துறை இருக்கக்கூடாது என்பது அவங்க நோக்கம். டெம்பரரியாக போடுறாங்க. அரசு மருத்துவமனை செய்யக்கூடிய சிகிச்சையை வந்து அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க. சிகிச்சை வழங்கக்கூடாது, தனியார்ட்ட கொடுத்துட்டு ஏழைகளுக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கணும்னு மருத்துவம் கல்வி என்பது முழுமையாக இலவசமாக இருக்கணும். அதுலேருந்து அரசு வந்து இன்னைக்கு பின்னோக்கி போயிட்டு. நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய கிட்னி விவகாரம் தொடர்பாக கிட்னி திருடப்படுகிறது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தரப்புலையும் பல்வேறு கட்சிகள் தரப்புலையும் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கிட்னி திருட்டு சம்பவம் எப்படி நடந்திருக்கு சார்? ஒரு தனியார் மருத்துவமனையில் இது தொடர்பாக சம்பவம் நிகழ்ந்ததா சொல்லப்படுது. என்ன விவகாரம் சார் இது? இது போன்ற பிரச்சனை ஒரு நீண்ட கால பிரச்சனை, திடீர்னு ஏற்படுற பிரச்சனை இல்லை. ஆனால் இது அதிர்ச்சி அளிக்கிறது. இதை வந்து சிறுநீரக திருட்டுன்னு சொல்ல முடியாது. இது மிகப்பெரிய ஒரு முறைகேடு, வணிகம்னு சொல்லணும். என்ன சார் அமைச்சர் சொல்றதையே நீங்களும்? அமைச்சர் சொல்லலை. அந்த இதில் வந்து முக்கியத்துவம் இருக்குது. என்னன்னாக்க ஒரு நோயாளிக்கு தெரியாமல் அவரை கடத்திட்டு போயிட்டு அவருடைய கிட்னியை வந்து அவர் தெரியாமல் எடுத்துட்டு அது திருட்டுன்னு பேர். இதில் நடக்கிற வணிக பேரம் பேசி அந்த கிட்னி எடுத்த பிறகு கொடுத்த பணத்தில் ஏமாத்திருக்கிறாங்க, மோசடி நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் பிரச்சனையை பிரித்து பார்க்கணும். ஆனால் இதுவும் தவறு தான், இதுவும் குற்றம் தான் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து மாநில அரசுக்கு இருக்குது, தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. அப்போ இது போன்ற பிரச்சனைகள் வந்து 1990களில் அதிகமாக தமிழ்நாட்டில் இருந்துச்சு, மும்பையில் இருந்துச்சு, டெல்லியில் இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மனித உறுப்பு மாற்று ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆக்ட்னு சொல்லி 1994 கொண்டு வந்தாங்க. இது ஏன் வந்துச்சுன்னு சொன்னாக்க பல வெளிநாடுகள்லேருந்து, குறிப்பாக வளைகுடா நாடுகள்லேருந்து ஏராளமான பேர் வந்து மும்பைக்கு வந்து அந்த பதில் ஒரு ஏழை மக்களுடைய கிட்னியை வந்து வாங்கி அவங்க வந்து ரொம்ப குறைந்த விலைக்கு அதை வாங்கி பொறுத்திட்டு போகக்கூடிய நிகழ்வு வந்துச்சு. அதில் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அங்கேருந்தே டிரான்ஸ்பிளான்ட்லாம் நடந்தது. ஆமாம். அதே போலவே இங்கே சென்னையில் வந்து வில்லிவாக்கத்துக்கு பேரே கிட்னி வாக்கணும்னு வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மிக மோசமாக வந்து இங்கே உள்ள ஏழைகள்லாம் பாதிக்கப்பட்டாங்க. இது வந்து 90களில் சுனாமிக்கு பிறகு இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து சென்னையில் நடந்துச்சு. அப்போ வந்து திடீர் நகர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதியில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் தங்களுடைய கிட்னியை வந்து விற்பனை செய்த ஒரு மோசமான ஒரு போக்கு நிகழ்ந்தது. அப்போ இதெல்லாம் தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இதையெல்லாம் தடுப்பதற்காக சட்டத்தின் மூலமாக விதிமுறைகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மனித உறுப்பு மாற்று இதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒரு அமைப்பை வந்து உருவாக்கினாங்க. அது சென்னை ராஜீவ்காந்தி தலைமை மருத்துவமனையில் செயல்படுகிறது. அந்த அடிப்படையில் வந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது சிறுநீரக நிரந்தர செயலிழப்பு உள்ளானவங்க, இறுதிக்கட்ட சிறுநீரக பாதிப்பு உள்ளானவங்க வந்து அந்த உறுப்பை பெறுவதாக பதிவு பண்ணணும்.
பதிவு பண்ண பிறகு யார் டொனேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய உறவினராக இருக்கணும். உறவினர்னா அம்மா அப்பா அக்கா தங்கை அண்ணன் தம்பி இந்த மாதிரி நெருங்கிய உறவினராக இருக்கணும். அவங்க வந்து விருப்பபூர்வமாக கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதே போல் குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு வேறு யாராச்சும் கொடுத்தாங்கனாக்க அவங்க வந்து உண்மையான அன்பின் பாற்பட்டு கொடுக்குறாங்க என்பதை உறுதி செய்த பிறகு தான் அவங்க உறுப்பை கொடுக்க முடியும். அப்போ ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆக்ட் வந்த பிறகு அதில் ஒரு சரத்து என்ன இருக்குனாக்க, உறவினராக இல்லாட்டியும் கூட அன்பின் வயப்பட்டு அன்பின் காரணமாக நான் கொடுக்குறேன் என்று சொன்னால் அதை வந்து மறுக்க முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் ஏற்கலாம். அப்போ அது வந்து முக்கியமான சரத்து. அது வந்து அது மிஸ்யூஸ் ஆகுது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து அவசியம். சில நேரங்களில் வந்து அனாதையாக இருப்பாங்க, ஒரு நோயாளி அனாதையான நோயாளியாக இருப்பாங்க, அவங்களுக்கு யார் கொடுப்பா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உறவினர்கள் அப்பா அம்மா இல்லைனா அக்கா தங்கை இவங்களுக்கு கொடுக்க முடியாத நிலை இருக்கலாம், அவங்களுக்கு வேறு சில நோய்கள் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் வேறு ஒருத்தர் அன்பு வயப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஆக்டை தவறாக பயன்படுத்தி கொண்டு இதன் மூலமாக வணிகம் நடத்துவது, வணிக ரீதியாக உறுப்புகளை பெறுவது என்பது வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ அது வந்து அந்த உறுப்பு மாற்று சிகிச்சையை கண்காணிக்க குழு, முறைப்படுத்த குழு தான் இதை வந்து கண்காணிக்கணும், தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர், தமிழ்நாட்டில் ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர். இது தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க வேண்டும். அப்போ வந்து எங்கே அந்த தவறு நடந்துச்சு, அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான அனுமதி பெற்ற மருத்துவமனைகளில் இது போன்று முறைகேடு நடப்பது ஏன் அரசு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் மருத்துவத்துறையில் நேர்மையான ஒரு போக்கு இல்லாத இதை பார்க்குறோம். அப்போ வந்து இந்த நேர்மையற்ற செயல்பாடு, மெடிக்கல் எத்திக்ஸ் இல்லாத ஒரு போக்கு இன்றைக்கி வந்து நிலவுறதை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். வந்து மனித உறுப்பு மாற்று முறைகளில் இது போன்ற முறைகள் நடப்பது அல்லது வணிகம் நடப்பது, சில நேரங்களில் அபூர்வமாக அதாவது திருட்டு நடப்பது, இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அது தேவையான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சங்கத்தின் நிலைப்பாடு. சார், ஒருவேளை இப்போ மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக கூட இருக்குன்னு சொல்லலாம் சார். ஸோ மெடிக்கலி நம்ம வெல் அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ராக்கெட் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல சார். இல்லை, இது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு உறுப்புகள் பொறுத்தவரை ஏராளமான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ வந்து ஒரு உறுப்பை வந்து பெறணும்னாக்க முதல்ல வந்து உள்நாட்டில், அதை நான் சொல்கிறது, வெளிநாட்டிலேருந்து வரவங்க ஒரு உறுப்பை பெறணும்னாக்க முதல்ல வந்து உள்நாட்டில் அந்த மாநிலத்தில் அந்த பகுதி மக்களுக்கு அதை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சூழலில். இப்போ வந்து ஒரு கிட்னி பெறுவதற்கு ஒருத்தர் காத்துட்டு இருப்பார், ஒரு டோனர் வந்திருப்பார், டோனர்னா மூளைச்சாவு உள்ளானவங்கள இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த உறுப்பு அவருக்கு பொருந்தாத நிலை இருக்கலாம், இவருடைய உறுப்பு அவருக்கு பொருந்தாது. அதே போலவே பெறக்கூடியவர் வந்து அன்றைக்கி ஏதாச்சும் முக்கியமான நோயில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரிலாம் கண்டிஷன் இருக்கிறப்ப தான் இந்தியாவில் வேறு யாருக்காச்சும் வேறு மாநிலத்தை சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்றது. வேறு மாநிலத்தையும் சேர்ந்தவர் இல்லைங்கிற கட்டத்தில் தான் நம்ம வெளிநாட்டுக்கு கொடுக்க முடியுது. உதாரணத்துக்கு கிட்னியை சொல்ல, இதே போன்று தான் மற்ற உறுப்புகளுக்கும் அந்த சட்டம் வந்து பொருந்தும், விதிமுறை பொருந்தும். அவ்வாறு இருக்கின்ற வெளிநாட்டினர் எளிதாக வந்து இங்கே உறுப்புகளை பெற முடியாது இந்த சட்டம் வந்த பிறகு. அதனால் வந்து வெளிநாட்டிலேருந்து டூரிஸ்ட் வராங்கன்னா அந்த உறுப்பு மாற்று பெறுவதற்காக தான் வர்றாங்கன்ற வாதம் வந்து தவறான வாதம், மேம்போக்கான வாதம். வெளிநாட்டிலேருந்து அதிகமாக ஹெல்த் டூரிஸ்ட் வராங்கன்னா அது காரணம் என்னன்னாக்கா, நம்ம நாட்டில் சிகிச்சையில் வந்து தரமான சிகிச்சை கிடைக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து மருந்துகள் ரொம்ப விலை குறைவாக இருக்குது, மருத்துவமனை கட்டணங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் சொன்னால் அமெரிக்காவில் செலவை விட இங்கே வந்து பல மடங்கு, இது நம்ம நாட்டோட பல மடங்கு அங்கே அதிகம். அப்போ அதனால் வந்து உலகத்திலேயே இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் சொல்லலை, நான் சொல்லுறதுனால மருத்துவ சிகிச்சைகள் இப்போ வந்து எந்த விதமான மருத்துவ சிகிச்சையாக இருந்தால் கூட இங்கே வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது. இந்த உறுப்பு மாட்டிலே வந்து மனித உறுப்பு தான் இல்லை, சிந்தட்டிக் இதில் டிரான்ஸ்பிளான்ட்லாம் இருக்குது. இப்போ வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க மெக்கானிக்கலாக பொருத்தக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல், அப்போ உலோகத்தால் ஆனது, அந்த இதை வந்து பொறுத்துறாங்க. அப்போ அது வந்து யார் வேணாலும் பொறுத்துறாங்க. அதில் வந்து முறைகேடு இல்லை வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் முறைகேடு அப்படிலாம் அது வராது. நீட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, ஹிப் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் நிறையா இந்தியாவுக்கு வர்றாங்க. அப்போ இதை வந்து நம்ம வந்து தடுக்கணும் அவசியம் இல்லை, அது வந்து அவசியம் கூட. வெளிநாட்டில் உள்ளவங்க நம்ம உதவணும். அதே சமயத்தில் இந்திய நோயாளிகளுக்கு அது கிடைக்காத போக்கு இருக்குது. அப்போ வந்து இந்தியாவில் மருத்துவங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு ஒரு முறையாக இருக்குது, பணக்காரில் ஒரு முறையாக இருக்குது. பணக்காரில் எல்லா விதமான சிகிச்சை முறைகள் கிடைக்கிது, ஏழைகளுக்கு எல்லா விதமான சிகிச்சை முறைகளும் கிடைக்காத ஒரு போக்கு இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் வசதி படைத்த வெளிநாட்டில் வந்து எளிதாக இங்கே வந்து சிகிச்சை பெற்று போயிடுறாங்க. ஆனால் இந்திய நாட்டு மக்கள் அது கிடைக்கணுங்கிற பாரபட்ச போக்கெலாம் இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது.
இருந்தாலும் கூட நம்ம நாட்டில் வந்து மருத்துவ கட்டமைப்பு வந்து மேம்படுகின்ற பொழுது நம்ம வெளிநாட்டிற்கு செய்கிறது தவறு கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. சார் இப்போ மருத்துவ கட்டமைப்பு ஒரு பக்கம் மேம்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த மாதிரி வறுமையில் இருக்கிறதன் காரணமாக தான் வந்து இவங்க அவங்களுடைய கிட்னிகளை வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லை சார்? வறுமை ஒழிக்கப்பட்டு விட்டதா சார்? இல்லை, வறுமை நிச்சயமா ஒழிக்கப்பட முடியாது. அதாவது ஒரு முதலாளித்துவ ஏன்னா அரசு வந்து சொல்றாங்க இல்லையா சார், வறுமையை ஒழிச்சிட்டோம் அரசியல் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் சொல்லலாம். அரசியல் சொல்லலாம். வறுமை ஒழிப்புனா என்னன்னு ஒரு இது இருக்கு. வறுமைனா என்ன அப்படிங்கிறது அந்த அளவுகளே ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுது. இந்தியாவிலே பல்வேறு அளவுகள்லாம் இருக்கு. அதனால வந்து என்னன்னாக்க இன்னைக்கு வந்து கிராமப்புறங்களில் கடுமையான வறுமை வந்து தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்கள் குறைக்கப்பட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் வந்து தேசிய அளவில் நடைபெறக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 100 நாளைக்கு வேலையை வந்து உத்தரவாதப்படுத்தியிருக்கு. அதுலேயும் கூட ஒரு குறைந்தபட்ச ஊதியம் கூட முழுமையாக கிடைக்கலங்கிற போக்கெல்லாம் இருக்கு. நீங்கள் வந்து வறுமையை ஒழிச்சிட்டின்னு சொன்னாங்க. எது முதலமைச்சர் காப்பீடு திட்டம் ஏன்? முதலமைச்சர் காப்பீடு திட்டம் எதுக்காக சொல்றீங்க? ஆண்டு வருமானம் 74,000 கீழே உள்ளவங்களும் இந்த காப்பீடு திட்டம்னு சொல்றீங்க. எதுக்கு அவரை வந்து இலவச அரிசி திட்டம் வச்சுருக்கீங்க ரேஷன் கார்டு வச்சுக்கிட்டு? அப்போ இன்றைக்கி அது வந்து யாருக்காக? வறுமையில் உள்ளவங்களுக்காக தான். அப்போ ஒரு பக்கம் வறுமையை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க. அதுவே நீங்கள் வறுமையை ஒழிக்க முடியலைங்கிறது காரணம் காமிட்டு அதுவே சுட்டி காட்டுகிறது. அதுவே ஒரு உதாரணம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக எந்த ஒரு முதலாளித்துவ நாட்டிலையும் வறுமையை ஒழிக்க முடியாது என்பது யதார்த்தமான நிலைமை. அப்போ வந்து ஒரு சோசலிச சமூக அமைப்பில் தான் வறுமையை முற்றிலுமாக ஒழிக்க முடியும். எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு, எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூகத்தை வந்து ஒரு சோசலிச சமூக பொருளாதார அமைப்பில் தான் கொடுக்க முடியும் ஒழிய முதலாளித்துவத்தை இல்லை கொடுக்க முடியாது. சுரண்டலை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூக பொருளாதார என்னைக்குமே வறுமையை வந்து முற்றிலுமாக ஒழிக்க முடியாது. இப்போ ஹெல்த் கேர் சிஸ்டம் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு முன்னேறிய ஹெல்த் கேர் இதில் வந்து முன்னேறிய சமூகமாக தான் பார்க்க முடியுது சார். ஆனால் அரசு மருத்துவமனைகளில் வந்து கட்டமைப்பு சரியில்லை, மருந்துகளில் ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து எதிர்க்கட்சி தரப்புலையும் மற்ற கட்சிகளுமே குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க சார். அமைச்சர் வந்து இல்லை எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார். என்னன்னாக்க தமிழ்நாட்டோட மருத்துவத்துறையை நாம் வந்து இன்றைய உள்ள காலகட்டத்தில் மற்ற மாநிலங்களும் ஒப்பிடுறோம். அதை வந்து அப்படி ஈஸியாக ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன் ஒப்பிட்டு பார்க்க? வரலாற்று ரீதியான காரணிகள். எஜுகேஷனையும் ஹெல்த் கேரையும் வந்து யூரோப்போட ஒப்பிட்டு பேசுகிறாங்கல்ல சார். அதாவது அதனால தான் சொன்னேன், இது நீண்ட நெடிய வரலாறு இருக்குது, நீண்ட நெடிய பொருளாதார வளர்ச்சி போக்கு இருக்குது. அதோட இணைச்சு பார்க்கணும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவங்க எங்கே அதிகமாக முதலீடு பண்ணாங்க? எங்கே ஸ்கூல் அதிகமாக ஆரம்பித்தாங்க? எங்கே அதிகமாக வந்து மருத்துவமனையை உருவாக்கினாலும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. மணிப்பூரில் போய் ஆரம்பித்தாங்களா? அஸ்ஸாமில் ரயில்வே ட்ராக் போட்டாங்களா? வேற எங்கேயாச்சும் வந்து வடகிழக்கு மாநிலங்களில் போய் ரயில்வே ட்ராக் போட்டாங்களா? அங்கே வந்து தொழில்துறை முன்னேறிச்சா? இல்லை. எங்கே துறைமுகங்கள் இருக்கோ, எங்கே துறைமுகங்கள் இருக்கோ, எங்கே வந்து இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கோ, எங்கே போக்குவரத்து ஈஸியாக இருக்கோ அங்கே தான் பண்ணாங்க. அவங்களுக்கு இங்கே உள்ள ரா மெட்டீரியல் தேவை. அவங்களும் அங்கேருந்து அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் இங்கே வந்து விற்கணும். அதுக்கு ஏற்ப தான் அவங்க வந்து இங்கே வந்து அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கினாங்க. ரயில்வே ட்ராக்காக இருக்கட்டும், சாலைகளாக இருக்கட்டும், மருத்துவமனைகளாக இருக்கட்டும், பள்ளிகளாக இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ அதிகமாக உருவாக்கினது எங்கே அப்படின்னா மும்பையில், கல்கத்தாவில், சென்னையில் தான். அப்போ இந்த வரலாற்று பின்னணியை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூட நம்பிக்கைகள் பல மாநிலங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது மூட நம்பிக்கைகள் குறைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருந்துச்சுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. மருத்துவ சிகிச்சையில் செய்துள்ள நோய்கள் வந்தால் மருத்துவரில் போகணுங்கிற நீண்ட காலமான ஒரு போக்கு தமிழ்நாட்டில் உண்டு. சித்தர் காலத்திலேருந்து உண்டு, சங்க இலக்கிய காலத்திலேருந்து அது உண்டு. அப்போ வந்து வட மாநிலங்கள் இருந்த மூட நம்பிக்கைகள் போன்று இங்கே அதிகமாக இல்லை. இங்கே இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது ஒப்பீடு அளவில் பார்க்கின்ற பொழுது. அப்போ இங்கே வந்து சிங்காரவேலர், ஜீவானந்தம், தந்தை பெரியார்லாம் நவீன அறிவியல் மருத்துவத்தை ஆதரிச்சிருந்தாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி மக்கள் வந்து மருத்துவத்தை நாடுகின்ற பொழுது அந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம், மறைமுகமான நிர்பந்தம் வந்து அரசுக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து இங்கே அதிகமாக பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்தாங்க. அதே போலவே மருத்துவமனையில் ஆரம்பித்தாங்க. யாழ்ப்பாணத்துலேயும் அது மாதிரி ஆரம்பித்தாங்க, இலங்கையிலும் ஆரம்பித்தாங்க. அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ வந்து இந்த வரலாற்று வளர்ச்சி போக கூட தான் பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு கட்டாயமான நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அதை தொடர வேண்டிய அவசியம் இங்கே உள்ள மாநில அரசுக்கு ஏற்பட்டுச்சு. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. அப்போ வந்து அந்த அடிப்படையில் அவங்க வந்து என்னன்னாக்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரியில் அதிகப்படுத்துது, மருத்துவமனையில் அதிகப்படுத்துது. இது போன்ற நம்ம வந்து மற்ற மாநிலம் ஒப்பிடுகின்ற பொழுது நம்ம வந்து முன்னேறி இருக்கிறோம். எந்த ஒரு காரணம் கொண்டும் நம்ம வந்து மணிப்பூரோடையோ அஸ்ஸாமோடையோ மற்ற சிறிய மாநிலங்களும் ஒப்பிட்டு பெருமை கொள்வதில் அர்த்தம் கிடையாது. அவங்க எவ்வளோ பின்தங்கி இருந்தாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. வளர்ச்சியில், பொருளாதாரத்தில் எவ்வளோ பின்தங்கி இருந்தாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவ கட்டமைப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இந்த தரத்தை வந்து இங்கே உயர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
பாஜக என்ன சொல்கிறாங்க, இங்கே கல்வி வந்து தரம் தாழ்ந்திருக்கு, இங்கே கல்வி வந்து கல்வி கட்டமைப்பு சரியாக இல்லை, ஸோ அந்த எஜுகேஷன் சிலபஸையும் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட சிங்க் ஆகலை இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நிறைவேற்றப்பட்டால் என்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது சார்? நீங்கள் பெரிய கேள்வி ஒரே கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ என்ன பிரச்சனைனாக்க, தமிழ்நாடு அரசு மருத்துவ கட்டமைப்பு உருவாக்குது. அந்த மருத்துவ கட்டமைப்பு ஏழை எளிய மக்களுக்கு உதவுதா என்பதுதான் கேள்வி. இப்போ தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், நம்முடைய மருத்துவத்துறை என்பது உலக வங்கியுடைய மருத்துவத்துறையாக மாறிவிட்டது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, உலகத்தில் உள்ள மிக முக்கியமாக வளர்முக நாடுகளில், நம்மை போன்ற நாடுகளில் மருத்துவத்துறையை கட்டுப்படுத்துவது யாருன்னு சொன்னாக்க, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ தொழில்துறை கூட்டமைப்பு தான். அந்த மருத்துவ தொழில்துறை கூட்டமைப்புக்கு நிதி உதவி செய்வது சர்வதேச நிதி மூலதனம். அப்போ அவங்க நோக்கம்னாக்க, கல்வியை மருத்துவத்தை வணிகமயமாக்கி அதன் மூலமாக வட்டிக்கு அது கடன் கொடுத்து அதிகமான லாபத்தை ஈட்டணுங்கிறது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பர் ப்ராஃபிட்டு, குயிக் மணி என்பது தான். அப்போ அதுக்கு கல்வித்துறையையும் மருத்துவத்துறையும் முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் உலக வங்கி வந்து கட்டடத்தை கட்டுறது நிதி கொடுக்குது, புது புது ஹாஸ்பிட்டல் துவங்குறது கடன் கொடுக்குது, புது புது கருவியில் வாங்க கடன் கொடுக்குது. ஆனால் அதே உலக வங்கி என்ன பண்ணுது, யாரையும் நிரந்த அடிப்படையில் போடாத, எல்லாத்தையும் ஒப்பந்த அடிப்படையில் போடு, கான்ட்ராக்டில் போடுன்னு சொல்லுது. அப்போ அதே போலவே எந்த சிகிச்சையும் இலவசமாக வழங்காத, மருத்துவ காப்பீடை வந்து நடைமுறைப்படுத்துங்க. அதன் மூலமாக ஏழை மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில வியாதிகளுக்கு மட்டும் நீங்கள் வந்து அரசு மருத்துவமனையில் ஹெல்த் இன்சூரன்ஸை பயன்படுத்திக்கங்க, தனியார் மருத்துவமனையில் ஹெல்த் இன்சூரன்ஸை பயன்படுத்திக்கங்க. ஆனால் அதே சமயத்தில் மத்தியதர வர்க்கமோ பணக்கார வர்க்கமோ அவங்களே ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். அரசு மருத்துவமனையில் எந்த சிகிச்சையோ பரிசோதனையோ இலவசமாக இருக்கக்கூடாது என்பதை உலக வங்கியோட திட்டம். ஆனால் முன்னாடி இருந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு இலவசமாக தான் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு இருந்தது. 30 ஆண்டுகள் முன்னாடி உள்ள நிலைமை இப்போ இல்லை. முன்னாலே அதுக்கு தர்மாஸ்பத்திரின்னு பேர். நான் வந்து ஔஷதம் பண்ணுறவங்க யார்ட்டையும் இந்த டெஸ்ட்டும் காசு வாங்குறது கிடையாது. சில பேர் ரொம்ப ரொம்ப அபூர்வமாக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பணக்காரங்க அட்மிட் ஆவாங்க. இப்போ அதுதான் நிலைமை. அதானி அம்பானி ஃபேமிலியில் ஒன்றும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரப்போகிறது கிடையாது. சரியா? தமிழ்நாட்டில் பெரிய பணக்காரங்களாம் என்ன வசதி இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துடுவாங்களா? நம்ம அமைச்சர் பெருமக்களே வர்றது இல்லையே. சார், இப்போ சாதாரணமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அது தாண்டி இப்போ கேன்சர் வந்து பெரிய அளவுக்கு தமிழகத்தில் வந்து நிறைய பேருக்கு வருது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த மாதிரியான சிகிச்சைகளுக்கு அரசு வந்து எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது சார்? இல்லை, அரசு மருத்துவ கட்டமைப்புலேயே செய்ய முடியும். ஆனால் அரசு என்ன பண்ணுறது, இந்த மருத்துவ காப்பீட்டு அடிப்படையிலான மருத்துவ திட்டத்தை கொண்டு வரது தான், சிகிச்சை முறையில் கொண்டு வரது தான் பிரச்சனை வருது. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் 1200 ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செஞ்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் இன்சூரன்ஸ், இப்போ அதை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் சில 1200 ஹாஸ்பிட்டலில் இது பண்ணி அங்கே போய் சிகிச்சை வரும்னு சொல்கிறப்ப பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகுது, தனியார் மயமாகுது, வணிகமயமாகுது, பலவீனப்படுது. அப்போ இதுதான் உலக வங்கியோட நோக்கமே. இதுதான் சர்வதேச நிதி மூலதனம் விரும்புது. ஒரு வலுவான பொது சுகாதாரத்துறை இருக்கக்கூடாது என்பது அவங்க நோக்கம். அப்போ அது வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது, தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்படிப்பட்ட இடத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கா சார்? வேகமாக போயிட்டு இருக்கிறோம். அதனால தான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அவுட் சோர்சிங்கில் போடுறாங்க, டெம்பரரியாக போடுறாங்க. அரசு மருத்துவமனையில் செய்யக்கூடிய சிகிச்சையை வந்து அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க. எதுக்கு டயாலிசிஸ் இப்போ தனியார் கொடுத்தீங்க? அண்மையில் மிக முக்கியமான பிரச்சனை டயாலிசிஸ். நம்ம கிட்னி இஷ்யூ பற்றி என்ன பேசுகிறோம்? நீங்கள் வந்து அரசு மருத்துவமனையில் இலவசமாக பண்ணணும் அப்படின்னு நிலை எடுக்காமல் எதுக்கு தனியார் அமைப்பிட்ட கொடுக்குறீங்க? அப்போ வந்து என்ன அர்த்தம்னாக்க, அரசு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கக்கூடாது, தனியார்கிட்ட கொடுத்துட்டு ஏழைகளுக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிங்கன்னு சொல்லலாம். மற்ற வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவங்க, மத்தியதர வர்க்கம், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பமோட இருக்கும், அவங்க கூட அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பயன்படுத்த முடியாது. அவங்க வெளியில் போய் பண்ணணும்னா என்ன செய்யணும்? பணம் கட்டி ஆகணும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை? அப்போ சிகிச்சையில் இலவசங்கிறத ரொம்ப ரொம்ப லிமிட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப குறைக்கிறீங்க. இப்போ வந்து அரசு பஸ் இருக்குது, தனியார் பஸ் இருக்குது. தனியார் பஸ்ஸில் பணம் கட்டி தான் போக முடியும், அரசு பஸ்லேயும் கட்டணம் செலுத்தி தான் போக முடியும். ஒரு செக்ஷன் மட்டும் இலவசங்கிறீங்க. அதே மாதிரி அரசு மருத்துவமனையை மாற்றுறாங்க, அவ்வளோதான். அப்போ இது வந்து மோசமான விலைகளை உருவாக்கும். அப்போ மருத்துவம், கல்வி என்பது முழுமையாக இலவசமாக இருக்கணும். அதுலேருந்து அரசு வந்து இன்னைக்கு பின்னோக்கி போயிட்டு கை கழுவுது. பெரும்பாலும் உறுப்பை கொடுப்பவர்கள்லாம் ஏழைகளாக இருக்காங்க, உறுப்பை பெறுபவர்கள்லாம் பணக்காரலாம் இருக்காங்க. வறுமையை ஒழிச்சிட்டோம்னு சொல்றீங்க. 2 லட்ச ரூபா கடன், 2 லட்ச ரூபா புரட்ட முடியல அப்படிங்கிற நிலைமையில தானே கிட்னியை விற்கிறாங்க. இன்னைக்கு 2 லட்சம் பேர் இந்தியாவில் வந்து கிட்னிக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் 2 லட்சம் பேர் கிடைக்கல.
அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம். அப்போ இதை எப்படி முறைப்படுத்து, இதுக்கு என்ன மாற்று அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம். ஒரு மனிதனுடைய உட்படுத்தி தான் ஒரு மனிதனை பொறுத்தணும் அவசியம் இல்லை. வேறு விலங்குகளுடைய உறுப்போடு பொறுத்ததுக்கான வாய்ப்பு இருக்கு. அதில் முன்னேற்றத்துக்கான முன்னேற்றம் இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் டொனேஷன் ஆர்கனை டொனேட் பண்ணலான்னு கூட இந்த மாதிரியான உள்ளே நடக்கக்கூடிய வணிகம்லாம் இருக்கு. மனைவிகிட்டேருந்து கிட்னியை வந்து பெறுவது கூட இன்னைக்கு கூடுதல் கண்காணிப்பு அவசியப்படுது. தமிழ்நாடு முன்னோடின்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டில் எங்கே ஏழை அம்புலன்ஸ் சிஸ்டம் இருக்கு? ஐரோப்பாவில் இருக்குல்ல, ஐரோப்பா ஒப்பிடுறீங்களே, அப்போ தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவத்துறை கட்டமைப்பில் நீங்கள்